ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரேஸ் கோடர். இந்த வீடியோவில் நம்ம செலக்ட் கொரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செலக்ட் கொரி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக இந்த செலக்ட் கொரியை யூஸ் பண்ணுறோம். செலக்ட் கொரி பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட சின்டாக்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா காலம் நேம். ஒரு டேபிள்னு எடுத்துட்டோம்னாக்கா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம செலக்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா காலம் நேம், எந்தெந்த காலம் நேம்லாம் வேணுமோ அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எல்லா காலம் நேமும் வரணும் அப்படின்னாக்கா ஸ்டார் அப்படின்ட்டு காமனாக ஒரு ஸ்டார் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னாக்கா எல்லா காலம்ஸும் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஃப்ரம் எந்த டேபிளிலிருந்து நமக்கு இந்த காலம்லாம் ஃபெட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரம்க்கு அப்புறம் டேபிள் நேம் கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா வேர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம காலமை செலக்ட் பண்ணோம். எந்தெந்த பர்டிகுலர் காலம் வேணும், எல்லா காலம் வேணுமா இல்லை பர்டிகுலர் காலம் வேணுமான்னு செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா வேர் கண்டிஷனில் எத்தனை ரோ நமக்கு செலக்ட் பண்ணணும், நம்மளால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கண்டிஷன் என்ன கண்டிஷன் வேணுமோ அந்த கண்டிஷன் கொடுத்தோம்னாக்கா அந்த பர்டிகுலர் காமனான எல்லா ரோவும் செலக்ட் ஆகாமல் பர்டிகுலரான ரோவை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு வேர் கண்டிஷன் தேவையில்லை, அதாவது எல்லா ரோவும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வேர் கண்டிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஆர்டர் பைன்றது வந்து நம்ம ஒரு கான்டாக்ட் ஆப் இருக்குது. ஸோ அந்த கான்டாக்ட் ஆப்பில் பார்த்தோம்னாக்கா நமக்கு நேம்ஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறோம்னாக்கா அந்த ரோ லாஸ்ட்டாக எது ஆட் ஆச்சோ அதுதான் வந்து லாஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு எது ஆட் பண்ணோமோ அதுதான் ஃபஸ்ட்டில் வரும் இல்லையா? அது அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டர் பை. ஸோ இந்த ஆர்டர் பை யூஸ் பண்ணி நம்ம அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ நம்மளால் ஃபெட்ச் பண்ண முடியும். இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு செலக்ட், ஃப்ரம், வேர், ஆர்டர் பை, அசெண்டிங், டிசெண்டிங் இதெல்லாமே கீவேர்டுன்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ அந்த கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே செலக்ட் கொரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம செலக்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது வந்து செலக்ட் கொரிக்கான ஃபங்க்ஷன் கால் பண்ணும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் செலக்ட் அதுக்கப்புறம் வர வேல்யூஸ் எல்லாமே காலம்த்தோடைய காலம் நேமாக இருக்கலாம், இல்லைனா ஆல் காலம்ஸுக்கு ஸ்டார்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தாங்க ஃப்ரம்முக்கு அப்புறம் வர எல்லா வேல்யூமே டேபிள் நேமாக இருக்கும். அதேமாதிரி வேர்க்கு அப்புறம் வர எல்லாமே கண்டிஷன்ஸாக இருக்கும். ஆர்டர் பைக்கு அப்புறம் காலம் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரான்றதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த செலக்ட் கொரியை நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று பார்த்தோம்னாக்கா செலெக்ஷன், ப்ரொஜெக்ஷன், ஜாயின்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா செலெக்ஷன்றது வந்து எல்லா காலமும் செலக்ட் ஆகும். நம்ம பர்டிகுலர் ரோவை மட்டும் ஃபெட்ச் பண்ணுறதுக்கு பேர் வந்து செலெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்றது வந்து நம்ம பர்டிகுலர் காலம் மட்டும் ஃபெட்ச் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். தேர்டு பார்த்தோம்னாக்கா ஜாயின்ஸ். ஸோ ஜாயின்ஸ் பார்த்தோம்னாக்கா நம்ம மோர் தென் 2 டேபிள் வச்சு நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னாக்கா செலெக்ஷன். ஸோ செலெக்ஷனில் பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லா ரோவும் செலக்ட் பண்ணுவோம். பட் நம்ம ஒரு சர்டைன் கண்டிஷன் கொடுத்து பர்டிகுலர் ரோவை மட்டும் நம்ம ஃபெட்ச் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் கொரி பார்த்தோம்னாக்கா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ செலக்ட் ஸ்டார்னு கொடுத்தோம்னாக்கா எல்லா காலமும் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். டேபிள் நேம் ஃப்ரம் யூசர்ஸ் டேபிள். என்கிட்ட பார்த்தோம்னாக்கா இப்போ 7 ரோஸ் இருக்குது. 7 ரோஸில் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஜன்ஸ் இருக்குது, கண்ட்ரிஸ் இருக்குது, லொக்கேஷன்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஜாப்ஸ் இருக்குது, எம்ப்ளாயீஸ் இருக்குது, ஜாப் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நான் வந்து ஹெச்ஆர் யூசர் அண்டரில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்ஆர் யூசர் சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஹெச்ஆர் யூசர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்ஆர் யூசர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அண்ட் ஹெச்ஆர் யூசர் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருப்பேன். சப்போஸ் ஹெச்ஆர் யூசர் இல்லை அப்படின்னாக்கா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இதில் பார்த்தோம்னாக்கா நம்ம செலக்ட் பண்ண போகிறது வந்து எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளில் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுத்துட்டு எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளில் இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாமே நமக்கு ஃபெட்ச் ஆகியிருக்கு. இதில் பார்த்தோம்னாக்கா மொத்தமாக 107 ரோஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா எல்லா காலமும் நமக்கு செலக்ட் ஆகும். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிள்லேருந்து நமக்கு வேல்யூஸ் வந்து ஃபிரிச் ஆகிருக்கு. இதில் பார்த்துருக்கா நமக்கு எம்ப்ளாயி ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, ஃபோன் நம்பர், ஹையர் டேட், ஜாப் ஐடி, சேலரி. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட 10 காலம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா வேர் கண்டிஷன். ஸோ வேர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா நம்மக்கிட்ட இப்போதைக்கு 107 ரோஸ் இருக்கு இல்லையா? ஸோ சப்போஸ் நம்மக்கிட்ட 1 lakh ரோஸ் இருக்கலாம் ஆர் 10 lakh ரோ கூட இருக்கலாம். ஸோ அந்த 10 lakh ரோவையும் நம்மளால் அட் எ டைமில் ஃபெட்ச் பண்ணி நம்மளால் 10 lakh ரோஸையும் நம்மளால்
பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ, அதனால நம்ம ஒரு சர்டன் கண்டிஷன் குடுத்து, நமக்கு என்ன டேட்டா தேவையோ, அந்த டேட்டாவ மட்டும் நம்மளால ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 100. ஸோ 100ல எம்ப்ளாயி ஐடி. ஸோ எம்ப்ளாயி ஐடி 100ன்னு இருக்கிற வேல்யூ எல்லாமே, எல்லா ரோவுமே எனக்கு ஃபெட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். எம்ப்ளாயி ஐடி 100th ஐடி வந்து ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த ஒருத்தருடைய ரோ வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் நமக்கு இன்னொரு கேட்டகரி கூட நம்ம பிரிச்சுக்கலாம். வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 20. ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் 20ன்னு குடுத்துருக்கேன். அதனால டிபார்ட்மெண்ட் ஐடியில எங்கெங்கெல்லாம் 20 இருக்கோ, அந்த 20ல இருக்கக்கூடிய ரோ எல்லாமே நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி, ஸோ நமக்கு எந்த பர்ட்டிகுலர் ரோ ஃபெட்ச் பண்ணணுமோ, அந்த பர்ட்டிகுலர் ரோவ நம்மளால ஃபெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஈக்குவலா இருக்கு இல்லையா? நான் வந்து லெஸ்னர் சிம்பல் யூஸ் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். லெஸ்னர் ஈக்குவல் டு 20 கொடுத்தோம்னாக்கா நமக்கு 10ன்ற டிபார்ட்மெண்ட் ஐடி, 20ன்ற டிபார்ட்மெண்ட் ஐடி 2மே செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னாக்கா இந்த கண்டிஷன் பார்த்தாக்கா டிபார்ட்மெண்ட் ஐடி 20யா இருக்கலாம், 20யா இருக்கலாம் அல்லது 20 விட கம்மியா இருக்கலாம். அந்த ரோவ மட்டும் நம்ம ஃபெட்ச் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு 20 அண்ட் 10 அதுக்கே எந்த ஒரு வேல்யூவுமே இல்ல. அதனால நம்மகிட்ட 3 ரோஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த 3 ரோஸும் நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. 107 ரோஸும் நம்ம ஃபெட்ச் பண்ணாம, நமக்கு பர்ட்டிகுலரா இந்த ரோ மட்டும் தான் நமக்கு ஃபெட்ச் ஆகணும் அப்படின்றதையும் இங்க மென்ஷன் பண்ணி நம்மளால செலக்ட் கொரிய ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஆர்டர் பை. நம்மகிட்ட ஒரு கான்டாக்ட் ஆப் இருக்கும் இல்லையா? அந்த கான்டாக்ட் ஆப் பார்த்தாக்கா நமக்கு காமனா அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். அதுவும் நேம் பிரகாரம் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம்னாக்கா நமக்கு நேம் வச்சு அசெண்டிங் ஆர்டர்ல இல்ல. நமக்கு எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி தான் நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா? இதுல நான் லாஸ்ட் நேம ஆர்டர் பை அசெண்டிங் ஆர்டர்ல குடுக்கணும். அப்படி குடுக்கணும் அப்படின்னாக்கா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த இடத்துல நான் வேர் கண்டிஷன் குடுக்கல. எல்லா ரோவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால நான் வேர் கண்டிஷன் நான் இங்க மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஆர்டர் பை எம்ப்ளாயியோடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் 2 இருக்கு இல்லையா? அதில லாஸ்ட் நேம் தான் நம்ம ஆர்டர் பை கொண்டு வரோம். ஸோ லாஸ்ட் நேம் ஆர்டர் பை அசெண்டிங்கா ஆர் டிசெண்டிங்கான்ட்டு இங்க மென்ஷன் பண்ணணும். பை டிஃபால்ட் நமக்கு அசெண்டிங் ஆர்டர் தான் வந்து நமக்கு பை டிஃபால்ட்டா அது எடுத்துக்கும். ஸோ இதில பார்த்தோம்னாக்கா நமக்கு பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டர்ல காட்டுது ஏபிசிடின்ட்டு. சப்போஸ் நமக்கு டிசைனிங் ஆர்டர்ல வேணும்னாக்கா நம்ம மென்ஷன் பண்ணணும். டிஇஎஸ்சி கொடுத்தோம்னாக்கா நமக்கு டிசைனிங் ஆர்டர்ல இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் நேம் பார்த்தோம்னாக்கா ZWV. ஸோ டிசைனிங் ஆர்டர்ல இருக்கும். லாஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஏபிசிடி அப்படின்ட்டு டிசைனிங் ஆர்டர்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா அண்ட் ஆர் நாட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேர் கண்டிஷன்ல நம்மளால மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளால ஃபெட்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் employees where salary greater than or equal to 1000 and salary less than or equal to 5000. ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா சேலரி 1000க்கு மேலே இருக்கிறவங்களுடைய சேலரியும் 5000க்குள்ளே இருக்கிற சேலரியும் நம்ம ஃபெட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஆர்டர் பையும் நம்மளால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பை சேலரி. ஸோ பை டிஃபால்ட் நமக்கு அசெண்டிங் ஆர்டர் தான் நமக்கு ஃபெட்ச் ஆகும். அதனால் நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா நமக்கு ரோஸ் வந்து ஃபெட்ச் ஆகிருக்கு. மொத்தமாக 49 ரோஸ் ஃபெட்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா சேலரி பார்த்தோன்னாக்கா 1000க்கு மேலே. ஸோ 1000க்கு மேலே நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 5000க்குள்ளார நமக்கு கேட்டிருக்கோம். அதனால் லாஸ்ட் வேல்யூ 4800 தான் வந்து ஹையஸ்ட். 5000 ஹையஸ்ட் பார்த்தோன்னாக்கா 4800. ஸோ இதுக்குள்ளார பிட்வீனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அண்ட் ஆர் நாட் நம்ம மென்ஷன் பண்ணி நமக்கு தேவையான ரோஸை நம்ம ஃபெட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா லைக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு செலக்ட் கொரியை ரைட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா நம்ம லைக்
கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னாக்கா, நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபெட்ச் பண்ணணும். பட் நமக்கு வந்து பர்ட்டிகுலரா இந்த நேம்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு தேவை அப்படின்னு இல்ல. நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவா இருக்கணும். அடுத்தது வர 5 டிஜிட் வந்து எந்த வேர்ட் வேணா இருக்கலாம். எந்த லெட்டர் வேணா இருக்கலாம். நமக்கு 2 வேல்யூ செலக்ட் ஆயிருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏல ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் எந்த லெட்டர் வேணா இருக்கலாம். ஏவா இருக்கலாம், எல்லா இருக்கலாம், ஈயா இருக்கலாம், எக்ஸா இருக்கலாம், எஸ்ஸா இருக்கலாம். ஸோ எத்தனை லெட்டர் இருக்கலாம். பட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிற அண்டர்ஸ்கோர் எத்தனை கவுண்ட் இருக்கோ, அத்தனை லெட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் நமக்கு ஃபெட்ச் ஆகும். நம்ம இங்க 5 அண்டர்ஸ்கோர் குடுத்துருக்கோம். அதனால ஏக்கு அப்புறம் 5 லெட்டர் எந்த லெட்டர் வேணா இருக்கலாம். அந்த வேர்டு கொண்ட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நமக்கு ஃபெட்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு கமாண்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவா இருக்கலாம். அதை தொடர்ந்து எத்தனை கேரக்டர் வேணா இருக்கலாம். எந்த கேரக்டர் வேணா இருக்கலாம். ஓகே. குடுத்துட்டு என்டர் குடுத்தோம்னாக்கா, நமக்கு ஏல ஸ்டார்ட் ஆகுற எல்லா நேமும் நமக்கு செலக்ட் ஆயிருக்கும். ஸோ ஏவுக்கு அப்புறம் எத்தனை கேரக்டர் வேணா இருக்கலாம். எந்த கேரக்டர் வேணா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஏ பர்சன்டேஜ். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவா இருக்கணும். செகண்ட் கேரக்டர் எந்த கேரக்டர் வேணா இருக்கலாம். ஆனா தேர்ட் கேரக்டர் ஈயா இருக்கணும்னு குடுத்திருப்போம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏவா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் விட்டு தேர்ட் கேரக்டர் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஈயா இருக்கணும். அதை தொடர்ந்து எந்த லெட்டர் வேணா இருக்கலாம். குடுத்துட்டு என்டர் குடுத்தோம்னாக்கா நமக்கு கரெக்ட்டா 3 ரோஸ் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏவா இருக்கணும். தேர்ட் கேரக்டர் வந்து ஈயா இருக்கணும். செகண்ட் கேரக்டர் எந்த லெட்டர் வேணா இருக்கலாம். அதை தொடர்ந்து எத்தனை லெட்டர் வேணா இருக்கலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு 3 ரோஸ் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு கரெக்டான நேம் தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் தெரியும். லாஸ்ட் லெட்டர் தெரியும். இல்ல மிடில்ல இருக்கக்கூடிய லெட்டர் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் லெட்டர் எந்த ஒரு லெட்டர் வேணா இருக்கலாம். இடையில எக்ஸ் இருக்கணும். எண்டிங்ல எந்த லெட்டர் வேணா இருக்கலாம். குடுத்துட்டு என்டர் குடுத்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு 4 ரோஸ் செலக்ட் ஆயிருக்கு. இதில பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ல எந்த லெட்டர் வேணா இருக்கலாம். ஸ்டார்ட்டிங் எத்தனை லெட்டர் வேணா இருக்கலாம். எண்டிங்ல எத்தனை லெட்டர் வேணா இருக்கலாம். பட் மிடில்ல பார்த்தீங்கன்னாக்கா இஎக்ஸ்ன்னு இருக்கணும். இஎக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நடுவுல இஎக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா வேர்டுமே எல்லா ரோவுமே நமக்கு செலக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன் கண்டிஷன் பேஸ் பண்ணி செலக்ட் கொரியை ரைட் பண்ண போறோம். டிபார்ட்மெண்ட் ஐடி இன். ஓகே. ஸோ இன் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்ல பார்த்தோம்னாக்கா நம்ம 60 and 100 குடுத்துட்டு இப்போ பார்த்தாக்கா நம்ம கண்டிஷன்ல என்ன ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, டிபார்ட்மெண்ட் ஐடி நமக்கு 60 இருக்கணும், 100 இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் மட்டும் தான் நமக்கு ட்ரூவா இருக்கணும். மத்த ரோஸ் எல்லாமே நமக்கு அவாய்ட் பண்ணிடணும். டிபார்ட்மெண்ட் ஐடி 60 and 100 இந்த 2 கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு ரோஸ் வந்து ஃபெட்ச் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 11 ரோஸ் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நாட் இன்னுன்னு கொடுத்துருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நாட் இன்னுன்னு கொடுக்கலாம். ஸோ நாட் இன் கண்டிஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா, ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா 60 and 100 இருக்கக்கூடிய ரோவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலையா? இங்கே பார்த்தோம்னாக்கா நாட் இன் கொடுத்தோம்னாக்கா 50, 60, 100 இந்த 3 வேல்யூ கொண்ட ரோவை நமக்கு செலக்ட் பண்ணக்கூடாது. அதர் ரோவை மட்டும்தான் நமக்கு செலக்ட் ஆகணும். அதாவது 50, 60, 100 இந்த ரோவை நமக்கு ஒமிட் பண்ணிட்டு மற்ற ரோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே பார்த்தோம்னாக்கா 50, 60 and 100 இந்த 3 வேல்யூ கொண்ட ரோவை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அது எல்லாமே ஒமிட் பண்ணிட்டு மற்ற ரோ செலக்ட் ஆயிருக்கு. மொத்தமாக 50 ரோ செலக்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து இன் அண்ட் நாட் இன்னோடைய ஒர்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிட்வீன். ஸோ பிட்வீன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னாக்கா, ஒரு பர்டிகுலர் வேல்யூ அந்த பர்டிகுலர் வேல்யூக்குள்ளார என்னென்னலாம் இருக்கோ அந்த வேல்யூவை ஃபெட்ச் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த கொரியில் பார்த்தோம்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி 10க்கு மேலே இருக்கணும், 50க்குள்ளே இருக்கணும். அதுதான் வந்து பிட்வீன். ஸோ இந்த பிட்வீன்குள்ளார இருக்கக்கூடிய ரோவை நமக்கு ஃபெட்ச் ஆகியிருக்கு. ஸோ இந்த பிட்வீனும் முன்னாடி கொடுத்துருப்போம் இல்லையா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சேலரி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சேலரி. ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் இங்கேயும். ஸோ ஷார்ட்டாக நம்ம பிட்வீன்குள்ளார 10 and 50. ஸோ அங்கே பார்த்தோன்னாக்கா 10,000க்கு மேலேயும் 5,000க்குள்ளேயும் இருக்கக்கூடிய ரோவை ஃபெட்ச் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செலக்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரொஜெக்ஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.